விளையாட்டு விழா ஆரம்ப நிகழ்வாக முதலில் இறைவணக்கம் சைவப்புலவர் சடாச்சர சிங்கம் அவர்கள் நிகழ்த்துவார். சிதம்பரம் என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எரிதறி இளையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்தகதனாம் ஒன்பதோடொன்றோடலே 18 உடனாய நாள்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மண்ணுலகத்தினிற் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பணவன் பழவல் மலரடி பணிந்து போற்றுவாம். நம பார்வதி பதையே தென்னாளுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க சிற்சபேச சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு. எமது பிரதம விருந்தினர் திருமதி நாகரஞ்சினி ஐங்கரன் அவர்கள் விளக்கேற்றி வைப்பார். அடுத்தபடியாக பட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் கௌரவ தலைவர் க. சிவகரன் அவர்கள் விளக்கேற்றி வைப்பார். அடுத்தபடியாக சிந்துபுரம் கிராம முன்னேற்ற சங்க தலைவர் ப. சோழன் அவர்கள் விளக்கேற்றி வைப்பார். அடுத்தபடியாக பட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரி அவர்கள் விளக்கேற்றி வைப்பார். அவர்கள் மங்கள விளக்கேற்றி வைப்பார். ಫೋಟೋಸ್ ಹೋಗ್ತೀವಲ್ಲ
அடுத்தபடியாக சைவப்புலவர் மாவண்ணா கடநாதன் அவர்கள் மங்கள விளக்கேற்றி வைப்பார். அனைத்து அடுத்தபடியாக விளையாட்டுக் கழகத்தின் முதல் நாள் தலைவர் நாவண்ணா தவராசா அவர்கள் மங்கள விளக்கேற்றி வைப்பார். அடுத்தபடியாக பட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் பொருளாளர் பொன் ஜெயரட்னம் அவர்கள் மங்கள விளக்கேற்றி வைப்பார். அன்பார்ந்தவர்களின் மங்கள விளக்கேற்றல் வைபவத்துடன் அடுத்தபடியாக தேசிய கொடி ஏற்றும் வைபவம் இடம்பெறும். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் அளந்ததனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீச இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. பட்டுக்கோட்டை நிலைய பொறுப்பதிகாரி அவர்களின் தீப ஏற்றலுடன் விளையாட்டு வீரர்கள் தீப்பந்தத்தை ஏற்றிய வண்ணமாக இந்த ஒலிம்பிக் தீபத்தை மைதான சுற்று வளாகத்திலே ஓடிக்கொண்டு மிகவும் சிறப்பான வகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை விளையாட்டு வீரர்களும் அனைத்து உள்ளங்களும் இரு கரங்களையும் கூட்டி மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுத்திருக்கின்ற காட்சியை
நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிகழ்வை நாங்கள் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது விட்டுக்கொடா கலைவரகத்தில் ஒன்றான நம்மூரின் சிறப்பு மிகு நிகழ்வாக ஒலிங்கு தீபத்தினை எமது வீரர்கள் ஏந்திய வண்ணமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து தலைவர் தமது நிகழ்வினை தொடர்ந்து ஆரம்பிப்பார். சத்தியமணி வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழக வீரர்களாகிய நாம் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் உறுதியுடனும் விளையாடி எல்லா விளையாட்டுகளிலும் வெற்றி பெறுவோம் என எம் பொதுமக்கள் சார்பிலும் எம் விளையாட்டுக் கழக நிர்வாக சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக விருந்தினர் எமது விளையாட்டு இதன் நடுவர்களாக பொன் ஜெயரத்னம் நடைபெறுவது நின்று நீளம் வாயல் நிகழ்ச்சி 1 அகவைக்கு உட்பட்ட ஆண்டன் ஈர்ப்பாளர் மணல் கல்லில் விடாதே ஐயா கடைசி கால பேருங்கோ கடைசி கால வெரி குட் என்ன பேர் தம்பிக்கு நடாற்றுவதற்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் வீரர்களே மைதானத்து செயல்படுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்வதுடன் நிகழ்ச்சி இலக்கம் 1 நின்று நீளம்பாயல் 9 ஆகவைக்குட்பட்ட ஆண்டன் இருபாலர்க்கமானது அந்த நிகழ்ச்சி நடைபெறத் தொடர்ந்து நிகழ்ச்சி இலக்கம் 2 7 ஆண்டுக்குட்பட்ட ஆண்டன் இருபாலர்க்கமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட இருபாலரையும் தயார் நிலையில் இருக்குமாறு மிக
ஆகவைக்குட்பட்ட ஆண்டன் இருபாலாக்குவா நிகழ்ச்சி தரம் 1-2 கல்வி பயிர்கின்ற மாணவர்களின் நிகழ்ச்சியில் பங்கொள்ள முடியும். ஆண்டன் இருபாலாக்குமானது இந்நிகழ்ச்சியில் தரம் 1-2 கல்வி பயிர்கின்ற மாணவர்களே பங்கொள்ள முடியும் என்பதை அன்புடன் அறிவித்திருக்கின்றோம். நட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய ஆதரவுடன் நட்டுக்கோட்டை விளையாட்டு கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடத்தும் எல்லாரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களை ஆரம்ப சாதனைக்கு தந்தவர்கள் அழைத்து செல்லுமாறு மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். விளையாட்டு கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடக்கின்ற விளையாட்டு விழா மிகவும் ஒரு அடிப்படை நிலையாக இருக்கின்றது. அந்த வகையில் தயவு செய்து பெற்றோர்கள் பார்வையாளர்கள் யாவரும் அன்பாக மைதானத்துக்கு அப்பால் செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடப்பதற்கு உதவக்கூடிய வகையில் அன்பர்கள் ஆதரவாளர்கள் மிக விரைவாக ஆரம்ப சாதனை செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நிகழ்ச்சி ஆரம்பமாகி வீரர்கள் நிறுவனத்தை அழைக்கூடிய வகையில் இந்நிகழ்ச்சியில் தரம் 9-10 கலைஞர்கின்ற மாணவர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியில் அன்பு வரவேற்று ஆண்களுக்கான நிகழ்ச்சி நின்று நிறுவனமாக திருமணம் ஆனவர்கள் அந்த வினோத உடல் கொண்டாட்ட நிகழ்ச்சி இரு அணிகளாக பிரிந்து அந்த உடல் கொண்டாட்ட இடம் 6 13 உட்பட்ட ஆண்கள் இருபாலாக்குவா நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் 13 உட்பட்ட ஆண்கள் இருபாலம் பங்கேற்கலாம். இது நடைபெறுகின்ற நிகழ்ச்சி 100 ஓட்டம் 11 உட்பட்ட நிகழ்ச்சி. ක්‍රීඩා උත්සවය වශයෙන් අපි තෝරා ගන්නට යෙදුණා. இவ்வாறான ஒரு விழாவில் வடபடை போலீஸ் ஆகிய நாங்கள் சம்பந்தப்பட்டதில் நாங்கள் மகிழ்ச்சி இருந்தோம். ඒ සම්බන්ධව මම මේ අවස්ථාවට සහභාගී වීමට ලැබීමත් මේ සංගමය මට තෝරා ගන්නට ලැබීමත් සම්බන්ධව මම ඉතාමත් සතුටටපත් වෙනවා. இவ்வாறான ஒரு நாங்கள் இணைந்து செயல்படுவதில் ஒரு வேறுபட்ட ஒரு இதை நாங்கள் அதை பெற்றுக்கொள்கின்றோம்.
පොලිසියත් මහජනතාවත් සහයෝගයෙන් කටයුතු කළ යුතු මේ වගේ අවස්ථාවක பொதுமக்களும் போலீசினரும் இவ்வாறான ஒரு இணைவான ஒரு நிகழ்ச்சி நடத்துவது මේ වගේ තමුන්නාන්සලාගේ ක්‍රීඩා උත්සව ආදියට සම්බන්ධ වීම ලැබීම ගැනත් සතුටක්. இவ்வாறு வடகொண்டை விளையாட்டுக் கழகம் மக்களும் போலீசாரும் இணைந்து செயற்படுவதாக சொன்னது. වැඩිදුරටත් මම මේ අවස්ථාවේ කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ நான் கதைப்பது நான் முயற்சிக்கிறேன். තෑගි ප්‍රධාන උත්සවය ආරම්භ කිරීමට සූදානම් වන නිසා நிகழ்ச்சியில் பரிசளிப்புகள் வழங்குவதில் நான் திரும்ப ඒ නිසා මම තමුන්නාන්සලාට මේ ලබන්නා වූ සිංහල හා දෙමළ හින්දු අලුත් අවුරුද්ද සාමයෙන් සතුටින් සෞභාග්‍යයෙන් පිරි නව වසරක් වේවායි ප්‍රාර්ථනා කරමින් මම නියැලෙන බොහොම தமிழ் சிங்கள புதுவருட விழாவில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடுவதில் நான் மகிழ்வடைகின்றேன். நன்றி வணக்கம். பட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ரணவீர அவர்கள் எங்களுக்கு ஒரு அறிவுரையையும் எங்களுடன் சேர்ந்து இந்த விளையாட்டு விழாவை நடத்தியதற்கு பெருமகிழ்ச்சியையும் கொண்டு தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கின்றார். அடுத்தபடியாக எமது பிரதம விருந்தினர் திருமதி நாகரஞ்சி ஐங்கரன் அவிசாளர் தமிழ் பிரதேசபை அவர்கள் உரையாற்றுவார். தலைவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களே மற்றும் பொதுமக்களே நண்பர்களே மற்றும் அனைவருக்கும் இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்கள். உண்மையில் நான் இன்று தொடர்ந்து இங்கு நின்று உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்புற பார்வையிட உண்மையில் கலந்து கொள்வதை கவலை அடைகிறேன். ஏனென்று சொன்னால் இன்று ஒரு புத்தாண்டு தின விழா, ஏனைய இடங்களிலும் எனக்கு அழைப்புதல்கள் வந்தபடியாக உண்மையிலுமே கவலையாக இருக்கு. தொடர்ந்து உங்களோடு இந்த இடத்துல துவங்குவதன் முடிவுறும் வரையும் நான் இங்கே இருக்கவில்லை என்று முதலில் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இன்றைய உண்மையில் இந்த நிகழ்வு ஒரு நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கும் நினைக்கிறேன். நான் துவக்கத்திலேயே நான் நல்லபடியாக துவங்க நின்று கண்காணித்து விட்டு சென்றுள்ளேன். மற்றும் இங்கு எங்களுடைய இந்த விளையாட்டுகள் மூலம் இந்த சிறுவர்களுடைய மனநிலை, அதாவது இன்று ஒரு மாணவ செல்வங்களிடையே பெறுகின்ற ஒரு இது கலாச்சார சீரழிவு, அந்த நோக்கத்தின் வகையில் இந்த விளையாட்டுகள் மூலம் எங்களுடைய மாணவர்களை, அதாவது பாடசாலை கல்வி மட்டுமல்ல இந்த விளையாட்டுத் துறையிலும் அவர்களை நாங்கள் இழுத்துக்கொண்டு போவதன் மூலம் அவர்களுடன் ஏனைய அந்த சீர்கேடுகளை ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இந்த வகையில் உண்மையில் இந்த விளையாட்டுக் கழகத்துக்கு நான் இந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விளையாட்டுக் கழகம் மென்மேலும் பல விழாக்களை கொண்டாட வேண்டும் என்றும் இந்த நிகழ்விலை கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் ஏனைய ரோட்டுகள் வீதிகள் செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய சபை மூலம் சில நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம். ஆனாலும் சில தாமதங்களாக நடைபெறவில்லை. ஆனாலும் இந்த முறை நாங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களின் நிதி மூலம் சில நிதி ஒதுக்கீடுகளை இந்த கிராமத்துக்கு செய்துள்ளேன். அதை உங்களுக்கு இன்று தெரிவிக்கின்றேன். மற்றும் இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் பரிசுகளை வாங்குவதற்காக ஆவலோடு முன்னுக்கு காத்திருக்கின்ற சிறுவர்களுக்கு பேச்சை கேட்கும்போது கொஞ்சம் தாங்கள் எப்போது பரிசுகளை வாங்கலாம் என்றுதான் ஆவலோடு இருக்கிறார்கள் போல இருக்கிறது. ஆனாலும் நான் ஒரு சில விடயங்களை கூறுகின்றேன். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை ஒரு தேடி செல்கின்ற ஒரு நிலை அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை எங்களுடைய இளம் தலைமுறையினரை பாதிக்கும் வகையில் தான் சில திட்டமிட்ட சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய தமிழர்களுடைய சரிவு, அதாவது
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது இந்த மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு பெற்றோரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் அநேகம் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிகையில் பெண்கள் கலாச்சாரம், கற்பழித்தல், பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தல் என்று விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மிக கவனமாக பெற்றோர்கள் நீங்களும் உங்கள் குழந்தைகள் மீது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த சிறாக்களும் கவனம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இந்த பாடசாலைகள் மூலமாக இந்த விழிப்புணர்வை ஊட்டுவதற்கு ஆயத்தம் ஏற்படுத்தியிருந்தோம். அதற்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர் கடிதம் அனுப்பியிருந்தோம். நாங்கள் ஒரு ஆலோசனை இலவசமாக வழங்குவதாக பிரதேச சபை மூலம். ஆனால் அந்த அனுமதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து செல்ல சில சவால்களும் தடைகளும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட நாங்கள் எங்களுடைய சபை நிதி மூலமும் சில காரியங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதற்கும் கூட சில தடைகளும் அவர்களுடைய மேலிடங்களில் கையெழுத்துகள் அது இதென்று தாமதங்கள்லாம் ஏற்படுகின்றன. ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு அளித்த வாக்குகளுக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் எங்களால் முடிந்தளவு நீதியாகவும் நேர்மையாகவும் உங்களுக்கு நாங்கள் பணிபுரிவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது பட்டுக்கோட்டையில் இருக்கின்ற 100க்கு 90% கழகங்களும் இந்த விழாவை சிறப்பாக நடத்த ஒத்தாசை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையில் நாங்கள் எங்களுடைய பாராட்டை தெரிவிக்க வேண்டும். மேலும் எங்களுடைய இந்த கிராமத்தை பொறுத்தவரை எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. தவிசாளர் அவர்களுக்கு தெரியும் என்று எல்லா தேவைகளும் ஓரளவு உடனடியாக பூர்த்தி செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராமத்தை அவர் கவனிக்க வேண்டும், கவனித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது மாண்புக்குரிய திரு ஈஎன்ஆர் சரவணன் அவர்கள் இந்த வட்டுக்கோட்டைக்கு தேவையான சகல உதவியை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றனர். அந்த வகை தவிசாளர் எங்களுடைய கிராமத்து இந்த தெருக்கள் விருத்தி செய்து எங்களுடைய போக்குவரத்துகள் இலகுவாக இருக்க அவர்களுக்கும் வட்டுக்கோட்டை போலீஸ் பொது பொறுப்பதிகாரி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் விருந்தினர்களுக்கும் மற்றும் இவ்வூர் பொதுமக்களுக்கும் சிறார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா வருடந்தோறும் நல்ல சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இம்முறை கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் குறைவாக வந்திருக்கின்றார்கள். மற்றும்படியே ஒரு விழா மாரியே நடந்து கொண்டிருக்கின்றது. இவரிடம் ஏதோ முன்னேறம் வருடம் பிறந்ததால் கொஞ்சம் வருக தரவில்லையோ தெரியல. இவ்விழாவில் நோக்கம் என்னவென்றால் நம்முடைய கவலைகளை மறந்து இவ்விழாவில் கலந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய கடந்த கால கவலைகளை மறந்து ஒரு புத்துணர்வோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் இவ்விழாவை கொண்டாடுகின்றோம். இதில் போட்டி வந்து பெருசாக இல்லை. ஏனென்றால் வெற்றி ஓவி எல்லாருக்கும் ஒரு நிகழ்வு தான். அதை எல்லோரும் மனத்தாங்களாக எடுக்காமல் சிலர்கள் தங்களுடைய உடல் பயிற்சிக்காக விளையாட்டை அவர்கள் பங்கு கொண்டு திறம்பட நடந்து கொண்டிருக்கின்றனர். நமது தவிசாளர் வலிகாவும் மேற்கு பிரதேச சபை திருமதி நாகரஞ்சினி அங்கிருந்த அவர்கள் வழங்குவார். நின்று நீளம்பாயல் 7 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான நிகழ்ச்சி. முதலாம் இடம் கி கோவர்த்தனா. இரண்டாம் இடம் இ அஸ்வினி. மூன்றாம் இடம் அச்சயா. மூன்றாம் இடம் அச்சயா.
இல்ல நீங்கள் உங்களுக்கு ஓட்டத்துக்கு அடுத்தது தான் பிரைஸ் இது இரண்டாம் இடம் மா கோகுலன். மூன்றாம் இடம் சி சிவகரன். மூன்றாம் இடம் சி சிவகரன். 100 மீட்டர் ஓட்டம் 15 வயதுகள் பெண்களுக்குரியது. முதலாம் இடம் பி ரிஷிகாந்தி. பி ரிஷிகாந்தி. இரண்டாம் இடம் சுபவித்ரா. சுபவித்ரா. விரைவாக. மூன்றாம் இடம் சி சிபோதினி. நிகழ்ச்சியில் 100 மீட்டர் ஓட்டம் ஆண்களுடைய 11 வயது கீழ். முதலாம் இடம் பா சதீஷ். நூறு மீட்டர் ஓட்டம் ஆண் 13 வயது கீழ். இரண்டாம் இடம் பி விதுஷன். மூன்றாம் இடம் கிருஷ்ணேஸ்வரன். இரண்டாம் இடம் பே ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. மூன்றாம் இடம் கோசிதா. கோசிதா. அடுத்து 100 மீட்டர் ஓட்டம் ஆண்கள் 11 வயது கீழ். முதலாம் இடம் ஆ நேருஜன். இரண்டாம் இடம் சி நிரோஜன். நிரோஜன். மூன்றாம் இடம் கி சுஜீகரன். சுஜீகரன். 100 மீட்டர் ஓட்டம் இரண்டாம் இடம் இ பவித்ரா. இரண்டாம் இடம் இ பவித்ரா. மூன்றாம் இடம் வி பிரசாமினி. வி பிரசாமினி. நிகழ்ச்சி இலக்கம் 8 100 மீட்டர் ஓட்டம் ஆண்களுக்குரியது. முதலாம் இடம் சி ஜெயலட்சன். இரண்டாம் இடம் ஷோ பதுமன். ஷோ பதுமன். மூன்றாம் இடம் கா ஜூட் வெர்சன். முதலாம் இடம் ஆ சிவப்பிரிய. இரண்டாம் இடம் சி விஷ்ணு. சி விஷ்ணு.
சி விஷ்ணு. மூன்றாம் இடம் சி லக்ஷன். லக்ஷன். 50 மீட்டர் ஓட்டம் 7 வயதுகள் பெண்களுக்குரியது. முதலாம் இடம் பா டினுஷா. இரண்டாம் இடம் இ கலைச்செல்வி. முதலாம் இடம் தி டிலெக்ஷன். முதலாம் இடம் தி டிலெக்ஷன். இரண்டாம் இடம் தி இசைவழகன். இசைவழகன். மூன்றாம் இடம் ஜே சார்ஜன். சார்ஜன். கொஞ்சம் ஆறுதா எடுக்கணுமா? கையில கொடுக்கணும், கையில கொடுக்கணும் மாமா. அங்கே படி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. 25 மீட்டர் ஓட்டம் 5 வயதுகள் பெண்களுக்கானது. முதலாம் இடம் தே துஷந்தி. துஷந்தி. அங்கே பார்க்கணுமா? இரண்டாம் இடம் சைதா. சைதா அங்கே பார்க்கணுமா? சைதா நிஜாம் கொண்டு வர எல்லாத்தையும். மூன்றாம் இடம் இதுவரை பெற்றிருக்கிறார்கள் ஜூ அப்பாட்ட ஐயா அந்த காதல் கெனிஸ்டிகா. ஜூ கெனிஸ்டிகா. டனுஜா. ஓகே டனுஜா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதுவரை அரசு வழங்கிய இயந்திரத்தில் இரண்டாம் இடம் பா லிவிதராஜ். லிவிதராஜ். மூன்றாம் இடம் ஜே பிரகாஷ் ராஜ். பந்தறிதல் பெண்கள் 7 வயதுகள். முதலாம் இடம் ரூபினி. இரண்டாம் இடம் இ கலைச்செல்வி. மூன்றாம் இடம் அக்ஷயா. அக்ஷயா. இங்கே பாருங்க, இங்கே இரண்டாம் இடம் ஏ சார்ஜன். மூன்றாம் இடம் மா விதுஷன். மா விதுஷன். பங்கு கொண்ட நிருஷன், இசைவழகன், தர்ஷான் ஆகியோரும் பேசுவது. நிருஷன். இசைவழகன். இசைவழகன். சுதர்ஷன். பந்தறிதல் 5 வயதுக்குள் பெண்களுக்குரியது.
முதலாம் இடம் ஏ துஷாந்தி. Aja bang loh. Ini kita mesti pula ya. Ada boh kan? Ini berarti bang loh. இதுவரை கன்சல்டன்ட் திரு மாவட்ட அவர்களுக்கு மூன்றாம் இடம் நிஷாந்தினி. அடுத்து கெனிசிகா. இங்க பாரு நிஷா. மாமா பாரு. வா. Ahora que uno. Anisha. Anisha. பந்தரிதல் 5 வயதுகள் ஆண்கள் தர்ஷான். நாம் இங்க பாருங்க அங்க போய் பாருங்க மாமா. இங்க பாருங்க கொஞ்சம் இல்ல ஐயோ வந்துட்டியா அடுத்த வார்த்தை நூறு மீட்டர் ஓட்டம் 17 பேர் கொண்ட ஆண்களுக்குரியது. மூன்றாம் இடம் கதிரழகன். இரண்டாம் இடம் பெண்களுக்குரியது நிரோஜா. 17 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டம். இரண்டாம் இடம் நிரோஜா. உறவினர் வேகமாக வந்து உங்களது வெற்றி பந்தய பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்று மட்டுமல்ல நாளைய தினமும்